Welcome to Chandru Study Centers. Simplify பண்ணனும் இந்த சம்ம கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் பாருங்க. மேல 4x² y இருக்கா? இங்க 20y power 4 இருக்கு. சோ இந்த 4 இந்த 20 கேன்சல் பண்ண பாருங்க. 4 tablets 1 times. இங்க 4 tablets 5 times. இத 2 இருக்கு இங்க 6 இருக்கு. 2 டேபிள் அடிக்கிற 1 times, 2 டேபிள் அடிக்கிற 3 times. நம்பர்லாம் பண்ணிட்டோம். அடுத்து x க்கு வரேன். x² இருக்கு. இங்க x இருக்கு. இங்க ரெண்டுக்குமே x இல்ல கீழ. அதனால ஜியோமெட்ரி அத கேன்சல் பண்ண முடியாது. சோ y பவர் 1 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா y பவர் 4 இருக்கு. அப்ப y பவர் 1 அடிச்சிட்டா இப்போ இந்த 4 ல 1 போச்சுனா மீதி 3 இருக்கும். y பவர் 3 இருக்கும். சோ y. அடுத்து z பார்க்கறேன். z கியூப் இருக்கு. இங்க z ஸ்கொயர் இருக்கு. சோ z ஸ்கொயர் கேன்சல் பண்றேன். சோ கியூப்ல ஸ்கொயர் போச்சுனா மீதி z பவர் 1 இருக்கு. z பவர் 1 இருக்கு. இப்போ மீதி உள்ளதா தெரியுமா? இப்ப நம்பர்ல பாத்தீங்கன்னா மேல 3 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு x² இருக்கு. இந்த x பவர் 1 இருக்கு. சோ x மல்டிப்ளை பண்ணும்போது பவர் 2 ஆட் ஆயிடும். அப்ப 3x கியூபா மாறுது. இந்த ஸ்கொயரும் இந்த 1 ஆட் ஆகி 3 ஆ மாறிடுது. அதுக்கு அடுத்து மேல பாத்தீங்கன்னா z இருக்கு. z பவர் 1 இருக்கு. அதே இருக்கு. பை இங்க கீழ நம்பர் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. இங்க z ல இல்ல. இங்க y கியூப் இருக்கு. So answer 3x cube z by 5y cube. Thank you.